அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை. தங்கம் வைத்திருப்பவர்களுக்கு அடித்தது ஜாக்பாட். சூப்பரான நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் டிரைவர்களுக்கான புதிய தகவலை வெளியிட்ட த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். வாகனத்தை நிப்பாட்டியும் ஃபோன் பேசக்கூடாது. நோ பார்க்கிங்க்கு 150 குவைத் தினார் அபராதம். அடுத்து பது குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு புதிய தடை போட்ட தொழில்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை பார்த்தீங்கன்னா 30 குவைத் தினார் வரை நெருங்கி வருகிறது. அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் 8400 ரூபாய் வரை. அப்போ ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68,000 ரூபாய். இன்னும் ஒரு பவுனின் விலை இந்த வருஷத்துக்குள்ள 1 லட்சம் வரை உயரும் என நிபுணர்களால் கணிக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் மறைமுக காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான் மிக முக்கியமான காரணம். ஏன்னா அமெரிக்காவின் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்தவுடனே பல அதிரடியான திட்டங்களை அமல்படுத்தியுள்ளார். இதில் மிக முக்கியமானது என்னன்னா பல நாடுகள் மீது பொருளாதார தடை விதிப்பது, இறக்குமதி பொருளுக்கு டாக்ஸை அதிகரிப்பது போன்ற செயல்களால் தான் தங்கத்தின் விலை தற்போது ஏறுமுகமாக உள்ளது. இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்கும் இப்போ தங்கத்தின் மீது அதிக கவனம் செலுத்தி வருகிறது. அதுபோல வெளிநாடுகளிலிருந்து இந்தியா கொண்டு வரப்படும் தங்கமும் கஸ்டம்ஸ் அதிகாரிகளால் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதிகப்படியான தங்கம் கொண்டு வருபவர்களுக்கு டாக்ஸ் விதிக்கப்படுகிறது. வெளிநாடுகளிலிருந்து வரும் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 10 கிராம் வரை தான் தங்கம் கொண்டு வர முடியும். பெண்கள் பார்த்தீங்கன்னா 20 கிராம் வரைக்கும் தான் கோல்டு ஜுவல்லரி கொண்டு வர முடியும். மற்றபடி கோல்டு பிஸ்கெட், கோல்டு காயின்கள் எல்லாம் கொண்டு வர முடியாது. அதுக்கெல்லாம் டாக்ஸ் இருக்குது. 1 கிராம் கொண்டு வந்தாலும், அதாவது இந்த கோல்டு பிஸ்கெட், கோல்டு காயின் 1 கிராம் கொண்டு வந்தாலும் டாக்ஸ் உண்டு. இப்போ முழு உலகத்தின் பார்வையும் தங்கம் பக்கம் திரும்பியுள்ளது. ஏன்னா முதலீடு செய்ய தங்கம் மட்டும்தான் சேஃப். அதனால் தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது ஒவ்வொரு வளரும் நாடுகளும். அமெரிக்கா எடுக்கும் முடிவு தான் தங்கத்தின் விலையை நிர்ணயம் செய்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 8 கிராம் தங்கத்தின் விலை 25,000 ரூபாய் மட்டும்தான். ஆனால் இப்போ 68,000க்கு மேலே. இப்படியே போனால் மிடில் கிளாஸில் உள்ளவங்க தங்கத்தை வாங்குவது என்பது எட்டாக்கனியாகிவிடும் போல. அடுத்த தகவல், குவைத் சிக்னல்களில் வாகனம் நிறுத்தப்படும் போது மொபைல் ஃபோன் பயன்படுத்த அனுமதி கிடையாது, மம்னு. இது தொடர்பாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, குவைத்தில் போக்குவரத்து சிக்னல்களில் வாகனம் நிறுத்தும் போது குறிப்பிட்ட சில வினாடிகளில் மொபைல் ஃபோனை பயன்படுத்துவது, அதாவது ஃபோனில் பேசினாலும் சரி இல்லை மெசேஜ் டைப் பண்ணாலும் சரி, ஃபோன் கையில் பிடிச்சிட்டு இருந்தாலே போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவதாக கருதப்படுகிறது என போக்குவரத்து விழிப்புணர்வு பிரிவின் செயல்பாட்டுத்துறை தலைவர் மேஜர் முகமது ரஃபி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் சிக்னல்களில் வாகனம் நிறுத்தப்படும் போது மொபைல் போன் பயன்படுத்த அனுமதிக்கப்படுவதாக பலர் நினைக்கிறார்கள். ஆனால் இது முற்றிலும் தவறான புரிதல் என்று மேஜர் ஜெனரல் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதுபோல ஊனமுற்றவர்களின் இடத்தில் காரை பார்க்கிங் செய்தால் 150 குவைத் தினார் அபராதம். இதுவே குற்றம் நீதிமன்றத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டால் 3 வருஷம் ஜெயில் தண்டனை மற்றும் 1000 குவைத் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும். குவைத்தில் ஏப்ரல் 22, 2025 முதல் கடுமையான போக்குவரத்து சட்டம் அமலுக்கு வர உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம கிட்ட ஒரு தகவல் சொன்னாருங்க. நம்ம கார் டோரில் யூஸ் பண்ணுவோம்ல, டோர் கார்டு யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்க்ரீனில் பாருங்கள். இதே தான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தன்னுடைய காரில் ஒட்டியிருக்காரு. அதை பார்த்தா மரூர், அதாவது டிராஃபிக் போலீஸ் அவருக்கு 10 குவைத் தினார் அபராதம் போட்டாங்கன்னு வருத்தப்பட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம ஆளுங்க குவைத்தில் சேஃபாக வண்டி ஓட்டுங்க. அதுபோல் குவைத்தில் என்னென்ன போக்குவரத்து சட்டங்கள் உள்ளதோ அதையும் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அதாவது வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் புதிய சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. சில சமயங்களில் குற்றம் செய்தவர்கள் சிறையில் அடைக்கவும் நாடு கடத்தவும் செய்யப்படுவார்கள் என வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது அலன்பா செய்தித்தாளில் வெளியான தகவல்படி குவைத்தில் உள்ள எந்த ஒரு வெளிநாட்டவரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து தேவையான உரிமைகளை பெறாமல் பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட முடியாது என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது அமைச்சகம் என்ன சொல்கிறாங்கன்னா, பது குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் இனிமேல் ப்ராப்பரான லைசன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் குவைத்தில் ஆரம்பிக்க முடியாது. அப்படி மீறி பிஸ்னஸ் ஏதாவது தொடங்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். தேசிய பொருளாதாரத்தை பாதுகாக்கவே இத்தகைய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,300 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 32 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 22,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,200 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 31 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 33 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 92 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 39 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம்.
அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாய் 75 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $953 உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அலுமிலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 259 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 831 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம புதிய சேனல் குவைட் நியூஸ் தமிழ் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.